எல்லாம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. அருமையான இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை சாய்த்து நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சற்று நேரம் நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இது நாள் வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்து வந்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், இன்னும் முடியாத அதிசயங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்த்தர் அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தினார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக நெருக்கங்கள் மத்தியில நம்ம கடந்து சென்ற பொழுதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இந்த அந்நிய தேசத்துல கர்த்தர் கிருபையாய் வந்து அவரை துதித்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனையோ இடங்களை இப்படி விடுதலையோடு ஆராதிக்க முடியாம கஷ்டப்படுகிற இந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வனாந்திர தேசத்துல நீர் ஊற்றாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய நல்ல சபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா? இந்த சபையின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஐக்கியத்திற்காக, சகோதர சகோதரிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, தலைவர்களுக்காய், மூப்பர்களுக்காய், உதவி போதகருக்காய், தலைமை போதகருக்காய் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாவாமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏழைக்கு இறங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய நோய்களை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்போடு எங்களை அணைத்துக் கொள்கிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கர்த்தர் இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வாக்கியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தர் சுட்டி காண்பிக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதலையும் என் அக்கிரமங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நீர் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தையும் மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொன்னது போல ஆண்டவர் சமூகத்துல அப்பா என்னுடைய பாவங்களை ஒரு விசை கூட மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா? அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல மனத்தாழ்மையாய் ஒரு நிமிடம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா?
கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தகுதிப்படுத்தினார் நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்களோட ஆராதனையும் என் தேவனீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை வேலையில் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் இடைபடும்படி காமிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படி காமிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஏற்ற வேலையில் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் போது அதில் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லி நம்முடைய நன்றி பலிகளை நம்முடைய துதி பலிகளை செலுத்தி நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போட்டு வந்தோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் என்னையும் சூழ்ந்த போது தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாய் பெருக வைத்தீர். பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழ்த்திருந்து நெய் செலுத்த வந்தோம், நம்மை மறவாம்
அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை, துதி பலிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புதிய உடன்படிக்கை நமக்கு தந்து அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் விளிம்பில் இருந்த நம்மை அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்து ஜீவ பாதையில நம்மை திருப்பின அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எந்த ஒரு வாதை நோய்களோ கொள்ளை நோய்களோ நம்மை அணுகாதபடி கர்த்தர் அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய நாம் செல்கின்ற பாதைகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் பெருகும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். கண்ணீரின் பாதையில நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்த அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி என்று செலுத்துவோமா? நன்றி சப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் அவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியா அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற நாம் இந்த பரிசுத்தரை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்கிறேன் என்ற ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு என்று ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. ஆமென். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம்
உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. ஆமென். உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை துதிப்போம். இருக்கணும், எல்லாரும் எழுந்திருப்போமா? உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்த அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நமக்கு நன்றி தகப்பனே. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை நிரப்புகிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்த அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அதிசயமான வழிகளுக்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இன்பத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் நம்மை நிரப்புகிற அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருவேளை நம்ம கலங்கி நிற்கிற வேளையில கர்த்தர் வல்லமையுள்ள அவருடைய வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் நம்மை ஆற்றி தேற்றி நிலைநிறுத்துகிற அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல பனி போல பொழியும்படியாய் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொரு மேலும் மழையாக பொழியும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே என்ற பாடலை ஒரு அர்ப்பணிப்போடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. இரண்டு
உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே மென்மையானவரே மேக ஸ்தம்பமே மென்மையானவரே மேக ஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா ஆனந்த தைலமே கரங்களை உயர்த்தி பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஆமென் யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே எஸ் மைனா உள்ளங்கை மேகமே அப்படியே கரங்களை உயர்த்தி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பெய்யும் ஆவியே ஆவியானவரே ஆற்றல் தருபவர் எஸ் மை லார்ட் ஆவியானவரே கரங்களை ஏற்றி சொல்லுவோமா ஆற்றல் தருபவரே தேற்றரவே துணையாளரே தேற்றரவே துணையாளரே விண்ணக தூபமே விண்ணக தூபமே கரங்களை உயர்த்தி பனி போல எஸ் மை லார்ட் பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆலயம் முழுவதும் ஆண்டவர் பனி போல நீங்க பெய்யுங்க அக்கினியானவரே அன்பின் ஜுவாலையே அக்கினியானவரே அன்பின் ஜுவாலையே ஆசீர்வதியும் அரவணையும் ஆசீர்வதியும் அரவணையும் ஆன்மீக தெய்வமே ஆன்மீக தெய்வமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஹல்லேலூயா 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 பனி போல நம்முடைய மத்தியில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மழையாக எங்கள் மேல் பொழிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் மென்மையானவரே மேக ஸ்தம்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா எங்கள் தேற்றரவாளனே எங்கள் மனவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் புல்லம் கை மேகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆற்றல் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை உடைய துருத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே எங்களை முன் குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை என் தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளும் நீர் சந்திக்கும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணித்தவர்களா மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த அந்த ஆண்டவரை நாங்கள் மகிழ்வோடு உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாய் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம் என்று பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே தானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே தானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமாப்பா, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் அப்பா, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை அசைத்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
மகிமையும் மாட்சியமும் நிறைந்தவர். நாங்களும் மகிழ்வோடு நாங்களும் தொழுகிறோம் அப்பா. உன்னதரே, நாணம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. எங்கள் பரிசுத்த தேவனே, உடைய பாதம் பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே மகிமை நிறைந்த மாட்சிமை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே உயர்ந்தவர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை மாத்திர நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை மாத்திர நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்களை தரமட்டும் தாழ்த்து உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் சுகந்த வாசனையால் ஏற்றுக்கொள்வீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது பொதுவான ஜெபங்களுக்கு நாம் ஜெபிக்கலாம். நாம் சபையார் அனைவரும் ஊக்கத்தோடு கூட ஜெபித்தோம். நம்ம இந்திய தேசத்தின் எலெக்ஷனுக்காக கர்த்தர் தமது சித்தத்தின்படி காரியங்களை நடப்பித்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் ஆண்டாலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஏனென்றால் சத்துரு தொடர்பேன் பிடிப்பேன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் சத்துருடைய காரியங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் இன்னும் ஜெபிப்போம். நாம் இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு சொன்னது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனு கெட்டாதவனை பெரிய காரில் இருப்பேன்னு சொன்ன வார்த்தைப்படி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில் கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் தோற்று போன ஒரு ஆண்டவர் அல்ல, சகலத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள அவர் நேர்த்தியாக நடத்துவார். அந்த காரியங்களுக்கு நாம் இணைந்து ஜெபிக்கலாம். நடந்து முடிந்த தேர்தலுக்காக கருத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்திய தேசத்தினுடைய பிரதமர், அமைச்சர்கள், அவருடைய இலாக்காக்களுக்காக ஜெபிப்போம். ஜனங்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் உருவாக்க வேண்டும். குறிப்பாக அந்த வட மாநிலங்கள் நிறைய நல்ல வெயில் எடுத்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்யும்போது தான் ரெட் அலர்ட், எல்லா அலர்ட் சொன்னாங்க. இப்போ வெயிலுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நாம் ஜெபிப்போம். டெல்லியில் வந்து தண்ணீர் பஞ்சம், அங்கே குடிக்க தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம இந்திய தேசத்திற்கு சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான், சபைக்கு வந்து உபத்திரவங்கள் இருக்கும் என்றால் கடைசி காலத்தில் உபத்திரவத்தை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது. எந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். நாம் வாழும் இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக நாம் அப்படியே செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து தேசத்தை, ஜனங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்தது போல இந்த குவைத் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 50 பிள்ளைகள், அவர் 50 குடும்பங்கள் எவ்வளவு வேதனைகள் மத்தியில், எவ்வளவு பாடுகள் மத்தியில் இருப்பாங்க. அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த வேலை ஸ்தலத்தில் லேபர் கேம்பில் பார்க்கும்பொழுது தீ விபத்து, சின்ன சின்ன இன்சிடெண்ட் ஆகுது. அதாவது இந்த ஆளுங்க வந்துட்டு அலர்ட்டாக இருக்கும்போது அதை அணைச்சிடலாம். ஆனால் இந்த விபத்து நடந்து எல்லாரும் தூங்கும்போது யாரும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட காரியங்கள் விலக்கி தேவன் பாதுகாக்க வேண்டும். இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை இந்திய தேசத்தை உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, ராட்சாக்களத்தில் ராட்சாக்கள் ஏற்படுத்துகிறவர், உமது சுத்தமான பிரதமரை தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அமைச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை அவள் ஜனங்களுக்கு, தேசத்துக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை உருவாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு எந்த விதத்தில் அவளை வஞ்சியாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வட மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பன் இந்த வெயிலின் உஷ்ணங்கள் தனித்து போக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகிய தேவன். ஆண்டவரே, நீங்கள் இழந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, ஏற்ற நேரத்தில் நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை கொடுத்து ஆண்டவரே, உஷ்ணத்தை மாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒரு ஃபேன் வாங்க முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, நெருக்கங்கள், மின்சார தடைகள் ஆண்டவரே, இவர்கள் மத்தியில் பாடுகள், வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அனுகூலமாய் அடைக்கலமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். டெல்லியில் இருக்கிற தண்ணி பஞ்சம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற நீர் ஆண்டவரே, அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே, கண்மலை பிணைந்து தாகத்தை தீர்த்த தேவன் ஆண்டவரே,
அங்கு ஆண்டவரை தண்ணீர் பஞ்சங்கள்லாம் மாறி ஒரு சுபிட்சம் உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை, தேசத்தின் நன்மைகளை சாப்பிடுவது ஆண்டவரே உமது சுத்த கிருபை ஆண்டவரே. தேசத்தை ஆசீர்வதிங்க, 7 எமிரேட் ராஜாக்களை ஆசீர்வதிங்க, தேசத்தின் குடிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் வேலை நிமித்தம் வந்திருக்கிற ஆண்டவர் 190 தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. 1 கோடி ஜனங்களை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ வெளிச்சம் ஆண்டவரே எல்லாருக்கும் கடந்து செல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. அப்பா, எருசலேமிலும் கர்த்தர் யுத்தங்களை அமரச் செய்த ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவன் நீராயிருப்பதாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவள் ஆண்டவரை கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நானே உன் பரிகாரம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உமது தழுமிழந்த கரமலை தொட்டு சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தனம் ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் நன்றி என்று சொல்லுவோம். அடுத்து நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்ம சபைக்காக நம் சபை போதகர், உதவி போதகர் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நடக்க இருக்கிற விசேஷ கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதில் வருகிற தாசனை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். வருஷங்கள் நடுவில் அவர் கிரியை உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகும். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிள்ளைகள் இந்த ஸ்கூல் முடிந்து விடுமுறைக்கு போகிற குடும்பங்கள், பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும், கர்த்தரை நடத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய போதில் இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய நீதி வெளிப்படும்படியாய் அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும். அதற்காக நாம் ஜெபிக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்களுக்குள் நீங்கி விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா உபத்திரம் நீங்கி விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் இடத்தில் வருவான்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சபையாராக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த இந்த நல்ல சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை நீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆண்டவரே, நீரே சபையின் தலைவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போதகர், உதவி போதகர், சபையின் மூப்பர்கள், முன்னின்று ஊழியர் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆண்டவர் இம்மட்டு நடத்தி வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தகப்பனை சபைக்கு நீர் கொடுத்த தரிசனத்தின்படியே நீர் சபையை நடத்த போதுமானதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை நாங்கள் புதிதாக ஒரு போதகருக்காக ஜெபித்து வருகிறோம். அந்த சீடிய முறைப்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற நல்ல ஒரு போதகரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் தகப்பனே இந்த ஊழியத்தை எடுத்து முன்னின்று செய்கிற பிள்ளைகள் மேலுடைய பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருந்த ஆண்டவரே சபையை அடுத்த லெவலில் கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த வெக்கேஷன் செல்லுகிற குடும்பங்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிரயாணத்தின் போது பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அப்பா, மேற்படிப்பு படிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. இருக்கின்ற இடத்தில் கர்த்தர் நல்ல நண்பர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனை உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, அநேகருக்கும் அது அன்பை சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் போதகர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீதிமானின் தலையை நிமிரச் செய்கிற தேவன் நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது விசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டு வருகிற தாசனை ஆண்டவர் பிரயாணத்தில் எல்லாவற்றும் இந்த கரம் இருக்கட்டும். இது பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை நிறுத்த ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கூடுகளும் கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரை மூடும்படியாக ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக அனுபவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்துமுக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அதுக்கு ஆராதனை செலுத்துகிறோமா இல்லை அது 2வது ஸ்டான்ஸால் இருக்குதுக்கா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதலோ பெரிதலோ. நன்மைகள் அல்ல, நம்முடைய பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் உள்ள மகிமை. அதை உணர்ந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். நீர் தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். எது இன்பம்? உலகம் கொடுக்கும் ஹாப்பினஸ்ஸா? த ஜாய் ஆஃப் சால்வேஷனா? த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அதுதான் நிரந்தரமானது. மற்றதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாத ஒன்று த ஜாய் ஆஃப் சால்வேஷன். தேவன் நமக்கு கொடுத்து மகன் நடத்தும் சொன்னார்,
தாயின் கருவிலே தோன்றுன்பாகவே தெரிந்து கொண்டேன் நடத்தினார். நாம் அல்ல, அவர் நம்மை முன்பாக தெரிந்து கொண்டார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த அன்பை நாம் உணர்வோம் என்றால் எந்த சூழ்நிலையும் நாம் தேவனாய் துதிக்காமல் இருக்க முடியாது. சில அறிவிப்புகள். இந்த மாலை ஆராதனை கடந்த தேவச்சனை நமத்தை வாழ்த்தி சபையாக வரவேற்கின்றோம். சனிக்கிழமை காலை வாச ஜப கூட்டம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை திமுத்தி ஹாலில் நடைபெறும். தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். தயவுசெய்து இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளுங்கள். வழக்கமாக வரும் அந்த 25-28 பேர் தான். தயவுசெய்து நீங்கள் வர முடிந்தவர்கள், சனிக்கிழமையில் விடுமுறையில் இருக்கிறவர்கள், வர முடிந்த சகோதர சகோதரிகள், நான் இங்கே இருக்கனோ இல்லையோ நீங்கள் இந்த கூட்டங்களை கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் பிரேம்குமாருடைய விசேஷ கூட்டங்கள் வரும் ஞாயிறு முதல் ஆரம்பமாக உள்ளன. 15ஆம் தேதி ஏர்லி மார்னிங் கத்திரதாசன் கடந்து வருகிற பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 16 ஞாயிறு 2 காலை ஆராதனை கத்திரதாசன் பேசுகிறார்கள். மற்றும் 17ஆம் தேதி திங்கள் ரிட்ரீட் ஹேபிடேட் ஸ்கூல் அஜ்மான் அல்தலா ஆடிட்டோரியத்தில் நடைபெறுவது. காலை 10 முதல் 1 மணி வரை அந்த ரிட்ரீட் உண்டு. மதிய உணவு உண்டு. பஸ் வசதி தேவைப்படுவர்கள் நீங்கள் கேட்டு தம்பி அருமையாக தினகர் சதீஷ்குமார் ஜான்லியை தொடர்பு கொள்ளலாம். ரிட்ரீட்டின் தலைப்பு இறைவன் வாழும் இல்லம், ஹெவன் அட் ஹோம் என்ற தலைப்பில் நம்முடைய ரிட்ரீட் அன்று நடைபெறும். 11ஆம் தேதி 20ஆம் தேதி புதன் வியாழன் மாலை கூட்டங்கள் இதே இடத்திலும் மேலே உள்ள ஹால்களிலும் 8:30 முதல் 10 வரை நடைபெறும். தலைப்பு தெய்வீக தலைமுறையை எழுப்புவோம், தெய்வீக தலைமுறையை எழுப்புவோம் என்பதாக இருக்கும். 22ஆம் தேதி சனிக்கிழமை யூத் ரிட்ரீட் வாழ்வு பள்ளிகளுக்காக மேத்யூ ஹாலிலே 11 முதல் 1 மணி வரைக்கும் இருக்கும். யூத் எம்பவர்மெண்ட் இன் கிரைஸ்ட், யூத் எம்பவர்மெண்ட் இன் கிரைஸ்ட் என்ற தலைப்பில் அந்த யூத் ரிட்ரீட் நடைபெறும். 23ஆம் தேதி ஞாயிறு 2 காலை ஆராதனை நமத்தில் பேசுவார்கள். அன்று மாலை ஆல்குஸ் மாலை கூட்டத்தில் கர்த்தர் தேவ செய்தியை கொடுப்பார்கள். உபசரிப்பு சபையில் குறைந்து போய்விட்டது. முந்தையெல்லாம் ஊழியக்காரங்க வர்றாங்க, மதிய உணவு இரவு உணவுக்கு பேர் கொடுங்கன்னா போட்டிட்டு இல்லையா கொடுத்துட்டாங்களா, இத்தனை பேர் இன்னும் கொடுக்கல பாஸ்டர், இன்னும் அப்படித்தானே நியூஸ் வந்துகிட்ருக்கு. மிகவும் மதமாக உள்ளது. மதிய உணவோ டின்னரோ நீங்கள் கொடுக்க உபசரிக்க விரும்புகிறீர்கள், கொடுங்கள். நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தோம், அதுக்கேற்ற அணிழ்ந்து போகான். சில நேரங்களில் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனால் அது உபசரிக்க முந்திக் கொள்ளுங்கள். சிடிஎஃப் பாஸ்டர் வெறும் 20 நாட்களிலே நம்ம ஃபைனல் பண்ண வேண்டிய காலங்களிலே ஒரு மாதத்துக்குள் இருக்கின்றோம். அது சிடிஏ ரூல்ஸ் என்ன என்றால் 60 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும், கிராஜுவேட் இன் தியாலஜி முடித்திருக்க வேண்டும், அசம்பிளி ஆஃப் காட் நாம் இருப்பதினால அசம்பிளி ஆஃப் காட் சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும், ஃபுல் டைம் பாஸ்டராக இருக்க வேண்டும், செக்குலர் ஜாபில் அவர்கள் இருக்கக்கூடாது, ஆங்கிலிக்கன் சபை சென்ட் மார்ட்டினுடைய விசாவில் அவர்கள் இருப்பார்கள், சபை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இதுதான் சிடிஏ முறைப்படியான பாஸ்டர் காரியங்கள். அதை நீங்கள் மனதில் வைத்து அதுபடி ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நாட்களில் எல்டர்ஸ் இணைந்து இந்த காரியத்தில் முடிவெடுக்க இருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து நீங்கள் ஜெபத்தில் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். எப்பொழுதும் நாம் ஜெபித்து தம்பி வெஸ்லி தேவனுடைய வார்த்தையை பந்து கொள்வார். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த மாலை கூட்டத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த தேவ ஜனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களை வேலையை விட்டு குடும்ப காரியங்களை விட்டு கடந்து வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஆறுதலை கர்த்தருடைய நாமம் மையப்பட்ட கிருபைக்காக நன்றி.
தேவ பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷ கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. உயிர் மீட்சி எங்களிலும் சபையிலும் ஏற்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எல்லா கூட்டங்களிலும் எல்லா விசுவாசிகளும் கலந்து கொள்ளத்துக்கான பாக்கியத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து அப்பனே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பந்து கொள்ளும் அனைத்து மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த வேண்டுமாய் எல்லா வல்லக்கத்திரை இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. தம்பி வேஸ்லி இந்த வேண்டிய கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அநேக நாட்கள் அல்ல, மாதங்கள், ஈவன் வருஷமாக நம்ம ஜெபம் பண்ணோம். ரிசல்ட்டு நீங்களும் நானும் அநேகர் விரும்பினது போல் வரல. கரெக்டு தானே? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த யோனாவில் நம்ம ஒரு நினிவேயின் ராஜா அந்த மக்களுக்கு சொல்கிறார், ஒருவேளை சுவாமி என்ன செய்வார், நம்மை நினைத்தருள்வார். அந்த மக்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அவருடைய பாவம் எங்கே எட்டுனது? ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டுனது. இந்த நாளிலும் இந்த நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை நினைத்தருள்வார். ஹல்லேலூயா. நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேச தலைவர்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஒருவேளை நம்முடைய பார்வையில் அது பெரிய இம்பாசிபிளாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷமும் இம்மரம் இருக்கட்டும், இனி ஒரு 5 வருஷம், அது நமக்கு தெரியாது எவ்வளோ நாட்கள்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நாம் இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சே நாம் நினைத்தபடி இல்லையே, ஊழியங்கள் எப்படி இருக்கும், தேவனுடைய சித்தப்படி எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? செம்மையாக நடக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக மீண்டும் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமதகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்தோம். அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. நீர் உமது நாமத்திற்கு மகிமை வர செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நான் அல்ல, நீரே மகிமைப்படுவீராக. உமக்கே மகிமை எல்லாம் உண்டாவதாக. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் 100 மடங்கு பலன் தர கர்த்தர் நீ கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமதகப்பனே, ஆமென். வாசிக்கும்படியாக ஒரு வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வாசித்த இந்த 3 வசனங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள். ஒரு வசனத்தை அல்லது ஒரு காரியத்தை 3 முறை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மிகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்த இந்த பகுதி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். இன்னொரு இடத்துல ஜனங்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
எப்போ பின்பற்றணும்? அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இந்த நாளின் தலைப்பு சுயம் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் புகழ்ச்சிக்கு அடிமையானவன். தன்னை யார் புகழ்வார் அல்லது தன்னுடைய பேச்சு எங்கு எடுபடும், தனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, தன்னை யார் உயர்த்தி பேசுவார்கள், தனக்கு முதன்மையான இடம் கிடைக்கிறதா, தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, சபையில் மட்டுமில்லை, வெளியிலே, ஊழியங்களிலே, பல இடங்களிலே, அரசியலில் கேட்கவே வேண்டாம். இப்படியாக மனுஷன் நினைச்சான் புகழ்ச்சிக்கு அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துகிற காரியத்துக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரு அடிமையாக இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு அவனுக்கு ஒரு புகழ்ச்சியே சோதனை. இப்படியாக புகழ்வதையும் தன்னை முதன்மைப்படுத்துவதையும் குறித்து வேதம் நமக்கு அருமையான எச்சரிப்புகளை தருகிறது பிரியமானவர்களே. ஆனால் இதையெல்லாம் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. தன்னுடைய வார்த்தைக்கு முதன்மை இருக்கிறதா அல்லது தன்னை ஒரு பெரியவன் என்று யாரும் சொல்லுகிறார்களா என்றுதான் இந்த நாட்களில் நானும் நம் அனைவரும் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிக முக்கியமான சீடர் பேதுரு ஒரு இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தோம்? எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் என்ன செய்தோம்? உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை சும்மா விடலை. அவங்களுக்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய விசாரிப்பதற்கான ஒரு இடத்தை 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற கட்டளை, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. உயர்வுகள் மனுஷன் கொடுக்குற உயர்வு அல்ல, தேவன்தான். அதனால் நாம் எப்போதுமே இந்த சுயத்தை ஆராதிக்கிற அந்த காரியத்தை விட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு நாம் வரணும். தன்னை பூஸ்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது பிரியமானவர்களே. இந்த நாளில் இந்த செய்திக்கு தலைப்பாக சுயத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். ஒரு சில காரியங்களை நாம் பேசிவிட்டு ஆண்டவருடைய சித்தப்படி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சுயத்தை மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டியவை அநேக காரியங்கள் உள்ளது. சுருக்கமாக அவைகளை நாம் பார்க்க முடியாத தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சுயத்தை நாம் மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டியது, முதலாவது நம்முடைய பெருமை, சுய பெருமை. பெரும்பாலும் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய இனம், தன்னுடைய பேக்ரவுண்ட் என்னது, இது ரொம்ப பெருமையாக. ஆனால் இந்த நாட்களில் குறைந்து விட்டது. சுய பெருமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமையாகக்கூடாது பிரியமானவர்களே. நமக்கு பேர் உண்டாக்கத்தக்கதாக நாம் எந்த இடத்துலலாம் முயற்சி பண்ணுகிறோமோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் நினைச்சுவார், அங்கு இறங்குவார். வேதத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். வேதத்தில் முதலாவது இந்த பெருமைக்கு கிடைத்த ஒரு பெரிய அடி இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தான். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று யார் சொன்னது? ஜனங்கள். அதுவும் குறிப்பாக அந்த சினையார் தேசத்தில் அங்குள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னா, பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு இருந்தது. அப்போது ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க? ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. இதை ஆண்டவர் பார்ப்பதற்கு அவர் என்ன செய்தார்? அங்கு இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அடுத்த வசனம் வாசிங்க.
மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கினார் மனுபுத்திரர் கட்டுகிற கோபுரத்திற்கு. பிரியமானவர்களே, நடந்தது என்னவென்றால், அந்த இடத்துல தேவன் அவர்களுடைய பாஷையை என்ன செய்தார்? தாறுமாறாக்கி போட்டார். ஒருவர் பேசுகிறது ஒருத்தருக்கு தெரியாது. நினச்சி பாருங்க, இந்த சபைக்குள்ளே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தர் பேசுகிறோம். ஒருத்தரும் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரியலைன்னா என்ன ஆகுங்க? ஒரு பெரிய கலக்கம், ஒரு அடிதடி நடக்கும், குழப்பம் இருக்கும். அப்படித்தான் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது தேவன் அவருடைய பாஷையை என்ன செய்தார்? தாறுமாறாக்கி பூமியின் மீது அங்கு என்ன செய்ய அந்த மக்கள் சிதறிப்போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அன்றுதான் அந்த பாஷைகள்லாம் உருவானது. நமக்கு பேர் உண்டாக நாம் எந்த காரியத்தை செய்வோம் என்று நாம் இறங்கி விட்டோம் என்றால், தேவன் அந்த காரியத்திலே அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது ஊரில் வீடு கட்டுறோம், அல்லது ஒரு பெரிய கார் வாங்கிடுறோம், அல்லது நமக்கு ஒரு பெரிய சொத்து வாங்கிடுறோம். காலரை தூக்கி விட்டு நம்ம விசுவாசிகள் அநேக வேளைகளில் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம பெருமையாக நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் அதில் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு சம்பத்தும் தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தனால தான். அல்லேலூயா. ஒரு காரியம் கூட அதில் நம்மளுடைய சுய முயற்சினால் இல்லை, தேவன் கொடுத்தது. அவருக்கு தான் அந்த புகழ்ச்சி. நாம் இந்த சுய பெருமையை நாம் எடுத்துவிட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக பார்க்கும்போது பிலாத்து, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடைய பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறான். நீ என்னோடு, அவர் ஒன்றுமே பேசவில்லை. ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு என்ன செய்ய உண்டு? அதிகாரம் உண்டு. உன்னை விடுதலை பண்ணுவோம், எனக்கு அதிகாரம், அதிகார பெருமை. ஆண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்படலைன்னா உனக்கு என் மேலே ஒரு அதிகாரமும் இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அலுவலகத்தில் நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்களுக்கு மத்தியில் நாம் எவ்வளவு கடுமையாக நடக்கிறோம்? ஒருவேளை நாம் சரியான முறையில் நடப்பதாக இருந்தால் ஒன்றுமில்லை. ஆனால் நமக்கு பிடிக்காதவர்களை நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளில் தாறுமாறாக நினைத்து விடுகிறோம், அவர்களை எள்ளி நகையாடுகிறோம். இந்த தேசத்துக்கு நம்மளைப் போல அவர்களும் என்ன எதற்காக வந்திருக்கிறாங்க? பிழைப்பதற்காக வந்திருக்காங்க. அதிகார பெருமை உங்களுக்கு எனக்கு இல்லாதபடி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த பிலாத்தினுடைய அந்திய நாட்களை பார்க்கும்போது அவர் பரிதபிக்கப்படத்தக்க விதமாக மரணத்தை பார்த்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு வார்னிங் நமக்கு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30ஆம் வசனமும். தானியேல் 4:29-30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன். எந்த அளவுக்கு அவருக்கு பெருமையின் உச்சகட்டத்தில் இருந்திருப்பார். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் பெருமைப்படுவதற்கு அல்ல, நம்முடைய சுயத்தை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல. ஒருவேளை நம்மை ஆண்டவர் கருவியாக உபயோகப்படுத்தி அதை உருவாக்கியிருப்பார் என்பதை நாம் நினைவு கூறுவதில்லை. நான் கட்டின மகாபாபிலோன், அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது, அந்த வசனத்தை அடுத்து வாசிங்க.
இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இந்த வாயில் அந்த வார்த்தை வருது. இந்த நாளில் நம்முடைய வார்த்தை தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறதா இருக்கிறதா, நம்முடைய சுயத்தை பெருமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அநேக வேளைகளில் நீங்களும் நானும் அதில் தவறுகிறோம். விசுவாசிகள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். தன்னை விட குறைந்த மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளை அவர்கள் ஏளனமாக பார்க்கக்கூடாது. சின்ன வயசுலேயே நீங்கள் படித்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை உயர்த்த நீங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதுதான் பெரியவங்களுக்கும். ஒரு நல்ல வேலையில் ஆண்டவர் வைத்திருப்பார். மற்றவர்களை பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்திருக்கிறோம் அதை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை தான் நம்ம துதிக்கணும். இந்த அளவுக்கு தேவர் உயர்வை கொடுத்திருக்கிறார். இந்தியாவுக்கு நீங்கள் போகும்போது உங்களோடு படித்தவர்களை நீங்கள் போய் சந்திக்கணும். நிச்சயமாக எந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள், அவர்களோட பேசுங்க. ரோட்டில் பார்த்தா பார்க்காத மாதிரி போயிடாதீங்க. அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு நினச்சிங்க அந்த மகிமையும் கனத்தையும் கொடுங்க. ஒருவேளை அவர் ஒரு உதவி தேவைப்படுகிறதா இருக்கலாம், செய்யுங்க. நாம் இருப்பது அவருடைய கிருபையினாலே இருக்கிறோம். அதனால் நம்முடைய சுயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படுத்த நாம் எந்த காலத்திலும் முயற்சி பண்ணக்கூடாது. இந்த மூன்று கேரக்டர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிற பெரிய மாணவர்களே. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சுயநீதியை நம்மை விட்டு நிச்சயம் மாற்ற வேண்டும். தன்னுடைய நீதி தான் அந்த நாளில் பெரிய காரியம். யார் நம்மை பற்றி குறை சொன்னால் தவறு சொன்னாலும் சரி, இல்லை என் சைடில் என்ன இருக்குது? ரைட் இருக்குது. நீ சொல்கிற எந்த காரியமும் எனக்கு பொருந்தாது. நமக்கு சுயநீதி இருக்கிறது. எந்த தவறை சொன்னாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை நியாயம் தீர்ப்பதற்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? நீதி உள்ளவராக பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக மனிதன் அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தான் சிலுவையில். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளில் எந்த அளவுக்கு நம்முடைய நீதியை பறைசாற்றுகிறோம், போராடுகிறோம். சுயநீதி தவறு இருந்தால் கூட நம்ம நிச்சயம் உண்மையாகவே தவறு இருக்கும், நம்மகிட்ட ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த சுயநீதியை நம்மை விட்டு நிச்சயம் எடுத்து போடணும். பிரியமானவர்களே, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீதிக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் எச்சரிக்கிறார். உங்களுடைய நீதியை ஆண்டவர்கிட்ட விடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயவார். யுத்தம் விடுங்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சுயநீதியை நம்மை விட்டு மாற்றுவோம். சங்கீதக்காரர் தான் சொல்கிறார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? வாசிங்க பதர், சங்கீதம் 19:12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மிகவும் குறைவு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரை நீர் எனக்கு தாரும். என்னிடத்தில் என்ன குறைவுண்டு அதை நீர் எனக்கு காண்பியும். அல்லது மற்றவர்கள் சொல்லும்போது எத்தனை பேர் மற்றவங்ககிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, என்கிட்ட ஏதாவது தவறு இருந்தால் சொல்லு, நான் திருத்திக்கிட்டேன்னு. யாராவது அந்த காரியத்தை நம்ம இடைப்பட்டிருக்கிறோமா? என்கிட்ட என்ன தவறு இருக்குது? குடும்பத்தில் அப்படி செய்கிறோமா? அல்லது உறவினர்கள் மத்தியில் செய்கிறோமா? அல்லது நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் மத்தியில் செய்கிறோமா? சகோதரர்கள் மத்தியில் அதை செய்கிறோமா? என்கிட்ட என்ன குறை இருக்குது? தன்னுடைய நீதியை நாம் குறைப்போம். தனக்கென்று ஒரு நீதியும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. 1 யோவான் 1:10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா யாரை பொய்யராக்குகிறோம்? ஆண்டவரை பொய்யராக்குறவர்களாக இருப்போம். இன்னொரு வசனம் அநேக வேளைகளில் நம்ம பார்க்கும்போது
நாம் பெரிய தவறு செய்திருப்போம். ஆனால் மற்றவர்களை என்ன செய்வோம்? அவர்கள் செய்த சின்ன தவறை சுட்டி காட்டி கொண்டிருப்போம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், உன் கண்ணில் என்ன இருக்குது? உத்தரத்தை வைத்துக்கொண்டு பிறன் கண்ணில் உள்ள துரும்ப பாராத. வாசிப்போம் அந்த வசனத்தை, மத்தேயு 7:3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்முடைய கண்ணிலே பெரிய உத்திரம் இருக்கும். உத்திரம்னா என்னது தெரியும்ல? அந்த காலத்தில் வீட்டு மேலே ஒரு பெரிய பிளாக் உடன் இது போகும், அது கண்ணுக்குள்ளே இருக்குதான். ஆனால் பிறன் கண்ணில் இருக்கிற ஒரு தூசி துரும்பு, அதை நம்ம பார்த்து உன் கண்ணில் என்ன இருக்குது? தூசி இருக்குது, துரும்பு இருக்குது, துரும்பு இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நாம் வைத்திருப்பது பெரிய தவறுகள். பிறரை குற்றஞ்சாட்டுவதற்கு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அது நம்மோடு கூட பிறந்த நம்மளை பிளட்லே வந்திருக்கு. நம்முடைய தவறையும் நாம் ஒத்துக்கொள்வதில்லை, பிறரையும் குற்றஞ்சாட்டுவதிலே முதன்மையான இடத்துல இருப்போம். பிரியமானவர்களே, வேதம் இதற்கு எதிராக இருக்கிறது. நம்முடைய கண்ணில் என்ன இருக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். நம்முடைய சுயநீதி நாம் களைந்து விடுவோம். தேவன் நமக்கு போதுமானவராக இருப்பார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நான் பார்க்கும்போது நம்முடைய சுய வெறுப்பு. தேவன் என்ன செய்தார்? நமக்காக என்ன செய்தார்? பலியானார். தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது அர்த்தம் என்னன்னா, அந்த பலி செலுத்தப்படும் மிருகத்துக்கு அந்த தன்னுடைய சரீரத்தின் மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. நாட் ஐ பட் கிரைஸ்ட். அந்த ஐ என்பது வளையணும், சீயாக மாறணும், பெண்ட் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஒரு நாட்களில் தேவன் நம்முடைய சுய வெறுப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, சுயத்தை நீ சாராதே, சுயத்தை சாகடிக்க கற்றுக்கொள். சுயத்தை சாராதே. பெரும்பாலும் நம்முடைய சுய அறிவினால தான் நம்ம பெரும்பாலான முடிவுகளை எடுக்கிறோம். என்ன பெரிய விழுந்து நம்ம ஜெபித்தாலும் அந்த முடிவெடுக்க வேண்டிய நேரம் வரும்போது நம்ம நினச்சிடுவோம், டக்குன்னு மாம்சத்தில் முடிவு எடுத்துருவோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் மிக மிக அதிகம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதில்ல. ஜெபிக்கிறவர்கள் நினைச்சக்கூடாது, ஒரு நாளும் துரிதப்படக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். சுயத்தை சார்ந்து எந்த முடிவு எடுக்கக்கூடாது. சுயத்தை சார்ந்து முடிவு எடுத்தாச்சுன்னா அதனால் வரக்கூடிய நஷ்டத்துக்கு நாம் ஆண்டவரை குறை சொல்வது பிரயோஜனம் இல்லை. பெரும்பாலான நேரங்களில் நானும் நீங்களும் அவ்விதமாக தவறுகிறோம். பிரியமானவர்களே, அவ்விதமாக நாம் செய்யாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சுயத்தை நாம் சாகடிக்க வேண்டும். நாம் நிமிர்ந்து நிற்கிறோம், எனக்கு எல்லா பலமும் இருக்குதுன்னு சொல்லி நாம் சுயத்தை சார்ந்து நிற்போம் என்றால் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். எல்லா விதமான புயலுக்கும், எல்லா விதமான பனிப்பாறைகளுக்கும், எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் ஒரு துளி கூட அசையாது. மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஷிப் என்று பெயர் பெற்ற டைட்டானிக், ஒரு சின்ன பனிப்பாறை அதில் மோதின உடனே என்னாச்சு? முழுவதுமாக கவிழ்த்தது. நமக்கு நன்றாக தெரியும் அந்த வரலாறு. ஒருவேளை பெரிய அதிசயமான காரியங்களெல்லாம் நம்ம கண்டிருப்போம். ஆனாலும் சத்ருவானவன் என்ன செய்வான்? எந்த நேரத்தில் விழத்தழுவான் என்று நமக்கு தெரியாது. சின்ன ஒரு காரியத்தை கொண்டாந்து போட்டு என்ன செய்வான்? விழத்தள்ளி விடுவான். அதனால தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருப்போம். ஆவியானவரின் துணை கொண்டு சத்ருவை நாம் என்ன செய்வோம்? மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, மட்டுமல்ல, இந்த சுயத்தை சாகடிப்பதில் பற்றி நாம் பார்ப்போம் என்றால், உன் கண் உனக்கு என்ன செய்தால் இடர்கள் உண்டாக்கலாம், என்ன செய்? கண்ணை பிடுங்கி எறிந்து போடு. மிகவும் கடினமான வார்த்தையாக இருக்கலாம். உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் என்ன செய்? ஒரு கையை எடுத்துரு.
உன் கால் இடரல் உண்டாக்கலாம் என்ன செய், காலை தரித்து போடு. வேத வசனத்தில் அதை லிட்டரலாக நம்ம எடுக்கிறோமோ ரெண்டாவது விஷயம். எந்த அளவுக்கு தெளிவாக அந்த சரீரத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நீ முழுமையான உருவத்தோடு கூட பரலோகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். உன்னை நீ என்ன செய், ஊனமாக்கி கொண்டு பரலோகத்தில் பிரவேசி. அதுதான் அதனுடைய அர்த்தம். வாசிக்க முடியாத அந்த வசனத்தை விரும்பவில்லை, நேரம் இல்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வீட்டில் சென்று வாசியுங்கள். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் எப்போது நினைச்சுகிறோம், சுமந்து திரிகிறோம். அவர் தன்னுடைய சுயத்தை அவர் சாவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தை நான் எப்பொழுது சுமந்து திரிகிறேன். மட்டுமல்ல, நான் அனுதினமும் சாகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு பவுல் கிறிஸ்துவின் சரீரத்திலே பாடுகளில் குறைவானதை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன அந்த பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்கள் சவால் விட்டார். அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கிறிஸ்துவின் நான் என்ன செய்கிறேன், மரணத்தை சுமந்து திரிகிறேன். எத்தனை முறை நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம், பிறப்பை கொண்டாடுகிறோம். அவருடைய பாடுகளை நாம் அனுபவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயம் சாகவில்லை என்றால் நாம் ஒரு நாளும் அவருடைய பாடுகளை நாம் அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள முடியாத. பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்க்கும்போது சுய சித்தம், அதுவும் மனுஷனுடைய வழிகளில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சுய சித்தம், தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நாம் என்ன செய்வோம், ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சுய சித்தத்தில் போய் நாம் விழுவோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது, மரண வழிகள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்னன்னா, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவர்கிட்ட முழுமையாக சரண்டர் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறணும். நம்முடைய சித்தத்தை நாம் என்ன செய்வோம், நாம் எடுத்து விடுவோம், சாகடிப்போம். விதமாக அநேக காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். சுய பரிசோதனை நாம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, தன்னைத்தான் சோதித்தறிந்து, ஒருவேளை நம்ம திருவிருந்தில் அதை வாசிப்போம் அந்த வசனத்தை, இதை நாம் அனுதினமும் வாசித்து இதை தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், தன்னைத்தான் சோதிக்கணும். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவராக இருக்கேன், பகல் முழுவதும் நான் அநேக வேலைகளை செய்தேன், இரவில் நித்திரைக்கு போவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தன்னைத்தான் சோதித்தறிந்து நாம் என்ன செய்வோம், நம்மளை சரி பண்ணிக்கொள்ளணும். எத்தனை பேர் சுய பரிசோதனை செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டும்படியாக நாம் எந்த அளவுக்கு சுய பரிசோதனை செய்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 139 வாசிங்க பதர் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன், உண்மை எந்த அளவுக்கு நான் வேதனைப்படுத்துகிறேன். சுய பரிசோதனை மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். அது இல்லாமல் நம்ம அநேக வேளைகளில் நம்ம வாட்டுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு நினச்சி போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம தவறு பண்ணிக்கிட்டே போவோம், பின்னால் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சுய பரிசோதனை நீங்களும் நானும் செய்தோம்னா நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தேவன் நமக்கு அது கிருபை செய்வார். ஒரு நாட்கள் அவ்விதமான ஒரு பரிசோதனையை நீங்களும் நானும் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, நமக்கெல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சுயத்தை பேணி பாதுகாப்பதற்கு ஒரு நாள் அவர் முன்னுரிமை கொடுத்ததில்லை. அவர் பிறந்ததோ மாட்டுக்கொட்டில், ராஜாவாக பிறந்திருக்கிறவர். ஆனால் அவர் பிறந்தது ஏழ்மை கோலம். தன்னை ஒரு பெருமையான இடத்துல அல்லது ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அவர் பிறப்பதற்கு ஒப்பு கொடுக்கல.
பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் பார்ப்போம் என்றால் அவர் பசியோடு இருந்தார், தாகமாக இருந்தார், அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாது இருந்தது. ஒரு வசனத்தில் பார்க்கும்போது அவர் சாப்பிடுவதற்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லாத அளவுக்கு அவர் மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது அவர்கள் என்ன, ஜனங்கள் அவரை பிடித்து என்ன செஞ்சாங்க, ராஜாவாக்கும்படி கொண்டு போகிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், அல்லேலூயான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், இதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் அப்படி நினச்சிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வளவு மகிமையுடைய தேவன் தன்னை ராஜாவாக்க அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரை பிடிக்கும்போது அவர்கள் கைக்கு நினைச்சிதார், தப்பி போயிட்டார். எவ்வளவு ஒரு அருமையான நமக்கு ஒரு பாடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வருமென்றால் நாம் அதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம்? தேவன் நமக்கு அவிதமான கிருபையை தேவன் தருவாராக பிரியமானவர்களே. அவர் சொன்னார், சுயமாக நான் ஒன்றும் செய்கிறதில்லை. யோவான் 5:30 சுயமாக நான் ஒன்றுமே செய்கிறதில்லை, சுயமாக நான் ஒன்றுமே பேசுவதில்லை. யோவான் 12:48 அவருடைய பேச்சு கூட சுயமாக பேசுறதில்லை. அடுத்தாக பார்க்கும்போது நான் சுயமாக வரவில்லை. யோவான் 8:42 எதையுமே அவர் சுயமாக செய்யலை. அவருக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. எல்லாமே பிதாவின் சித்தப்படி தான் அவர் செய்தார், பிதாவின் சித்தப்படி தான் பேசினார், பிதாவின் சித்தப்படி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. எல்லாவற்றையும் அங்கிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இரவு முழுவதும் பிதாவோடு கூட உறவாடி காலையில் அவருடைய நடக்கைகள் அவ்விதமாக இருந்தது. அவரே ஒன்றும் சுயமாக செய்யலை. இந்த நாளில் நாம் எந்த அளவுக்கு சுயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? ஒரு கணம் சிந்திப்போம். பொது இடங்களுக்கு நம்ம போயாச்சுன்னா நம்முடைய சுபாவம் தெரியும். எனக்கு உட்கார இடம் கிடச்சா போதும். ட்ரெயினில் போகும்போது ஒரு வயதானவங்க வந்தால் கூட என்ன செய்யறதில்ல, நகர்றது கிடையாது. பஸ்ஸில் கூடி குறுகி நடந்து வருவாங்க, நம்ம நினச்சோம் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் இருக்குதா, இதைத்தான் நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்கிறவர்கள். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரு சின்ன நடக்கைகள் கூட ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். நீங்களும் நானும் பேச வேண்டியதில்லை. பக்கத்து வீட்டுக்காரனோட, நம்முடைய குடும்பத்தாரோடு கூட எந்த அளவுக்கு போட்டி இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் உரிமை அப்படின்றத நாம் எந்த அளவுக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். அன்று ஆண்டவர் தன்னை என்ன செய்தார், முழுவதுமாக தாழ்த்தினார். அதனால தான் வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால் முடங்கும்படியான மேலான ஒரு நாமம் அவர் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய சுயத்தை நாம் ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். உலகத்துக்கு நீங்களும் நானும் சாகணும், நம்முடைய சுயத்துக்கு நீங்களும் நானும் சாகணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக பிரியமானவர்களே. ஃபாதருடைய அநேக பாடல்கள் உண்டு. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு. இந்த காரியம் நமக்கு ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், நம்முடைய சுயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும், சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும். சுயம் நம்முடைய வாழ்க்கையிலே சாம்பலாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த பாடலின் வரிகளை நாம் பாடுவோம். கடைசியாக பாஸ்டர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன்.
விட்டார். ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். பெண்களை எழுதுகின்றவர்களாக கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். எவ்வாறு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய சுயத்தை கையாளுகிறோம்? பெருமை உண்டா? நமக்கு என்று பெயர் புகழ் உண்டாக்க நாம் வாங்குகிறோமா? பரலோகத்திலிருந்து தேவன் எல்லாத்தையும் காண்கிறார் என்று கண்டோம் அல்லவா? இல்லை அதிகாரத்தை நான் பயன்படுத்துகின்றேனா? இன்று உங்களுடைய சொத்து சுகம் நம்முடைய பலன் என்று நினைக்கிறோமா? நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று நம்மை உயர்த்துகிறோமா? தேவன் நம்மை மட்டும் உயர்த்துகிறாரோ அவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்துவோம் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். சுயநீதியை நாம் சார்ந்திருக்கின்றோமா? 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள் அல்லவா? பரிசை நாயக்காரன் பரிசை நின்று ஜெபித்தார். நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் செய்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், அவனைப் போல் இல்லாமல் என்று சொல்லி தன்னைத்தானே தன் நீதியை பொழுதான். ஆனால் அடுத்தவனோ தன் கண்களை வானத்திற்கு எடுக்க பயந்தவனாக மார்பிலே கரங்களை வைத்து, தேவனே பாவியாக என் மேல் கிருபியா, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். தாழ்த்துகிறோமா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கிவிடும். அதுதான் முக்கியம். மற்றவருடைய குறை கண்டுகளாக இருக்கிறோமா? நம்முடைய கண்களில் இருக்க உத்திரத்தை விட்டு விட்டு மற்றவருடைய கண்களுக்கு துருமை காண்கின்றோமா? அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சாகடித்த கொடுத்தால்தான், சுயத்தை சாராதனாக இருந்தால்தான் நாம் ஜீவிக்க முடியும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவரே இப்படி செத்த கிருபை கிருபை என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகின்றோமா? அதுதான் முக்கியம். நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லிவிட்டாரே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லிவிட்டாரே. நம்மை நாமே நிதானிக்கிறோமா? செல்ஃப் அனலைஸ் செய்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்ன உண்டோ என்று பார்த்து நித்தியவளை நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவுறேன் என்று கதறுகிறானே சங்கீதக்காரன். ஆம், தேவசம் தாழ்த்தோம். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சேத்திரப்பா. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நாங்கள் எவ்வளோ தூரம் உண்மை சாராது சுயத்திலோ இருக்கிறோம் என்பதை உணர்த்துவிட்ட கிருபைக்காக நன்றி. எந்தெந்த இடத்துல உணர்த்தப்பட்டிருக்கிறோமோ அந்த சீர்சொல்ல செய்து கொள்ள கிருபை செய்வீராக. வசனத்தை பந்து கொண்ட மகனுக்காக நன்றி சேர்த்துறோம். ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீராக. விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு ஜீவத்தில் கிரியை செய்து வரும் காரியங்களிலே அதை சரி செய்தவர்களாக மகிழ்ந்து கழிவுற கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்படி மத்தியிலே மனபாரங்களோடு வேதனையோடு கண்ணீரோடு யாரும் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தேவன் தாமே அதில் ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரயாணப்பட்டு கடந்து வரும் கர்த்தரை தாசனுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாணத்துக்கிட்ட பாதுகாப்பை கொடுங்க. இங்கே தங்கியிருக்கும் காலங்களில் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொட்டிலிடுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தரை நம்ம மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியரே அல்ல, நாங்கள் உண்மை காண கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரை வார்த்தை வந்து எங்களை ஆற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்தி நிலைநிறுத்துவது இருக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறார் ஐயா. முழு இந்த கூட்டங்களையும் நீர் கர்த்தர் பொறுப்படுத்தக்கூடியவராக பரிசுத்த ஆவியாடைய அசைவாடுதலை நாங்கள் உணரத்தக்கதாக ஒரு உணர்வின் ஆவியை கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சமத்தில் தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை அனைத்துமுக்கு செலுத்துகிறோம். எல்லா வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அந்நியத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.